மாற்று அரசியலை மக்கள் விரும்புவதாகவும் தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவு இருப்பதாகவும் வில்லிவாக்கம் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அவரோடு நமது சிறப்பு செய்தியாளர் சலோமி நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது வில்லிவாக்கம் தொகுதியின் தாவேகா வேட்பாளர் திரு ஆதவ் அர்ஜுனா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், டிவிகே 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் தடவையா அரசியல் களத்துக்கு வந்திருக்கு. மக்களின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? மிகப்பெரிய ஆதரவு. எப்பயுமே ஒரு வேவ்னு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம், மக்கள் அலைன்னு சொல்லுவோம். முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இளைஞரோட ஆதரவு தான் மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய ஆதரவு தான். பெண்கள் தான் இந்த கட்சியை உருவாக்குனதே, கட்டமைப்பே பெண்கள் தான். ஸோ பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனில் யாராலையும் உடைக்கவே முடியாது, யாராலையும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. திமுகவில் இருக்கக்கூடிய 26 கட்சி, அப்புறம் அதிமுக பிஜேபி இருக்கக்கூடிய 10 கட்சி, அப்புறம் நாம் தமிழர் சேர்த்து 36 கட்சியை நாங்கள் எதிர்த்து நின்னாலும் மக்களுடைய ஆதரவு எங்க பக்கம் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில நீங்க வந்து போட்டியிடுறீங்க. இதற்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவா இருக்கட்டும், என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க பிரச்சாரத்தில் ஈடுபடும்? நான் இப்போ பொதுவாக வண்டியை யூஸ் பண்றதே கிடையாது, எலெக்ஷன் கேம்பெயின் வண்டி யூஸ் பண்ண கிடையாது. எல்லா தெருக்களும் நடந்துகிட்டு இருக்கேன். அது ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமா எம்எல்ஏவே இங்க கிடையாது, எம்எல்ஏ ஆபீஸும் கிடையாது. இந்த இடத்துலயுமே 80% வந்து சாலைகளே கிடையாது. ஸோ நான் நல்ல சாலைகள் போடப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45% வந்து குடிசை பகுதிகளாக இருக்கு. நான் வந்தவொடனே நான் ஓப்பனா சொல்லிட்டேன், நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், ₹1 காசு கொடுக்க மாட்டேன். கழிவு நீரும் குடிநீரும் கலந்துருது. எல்லா தண்ணியும் 75% இருக்க இடத்துல தண்ணி பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியா இருக்கு. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, தண்ணி நாற்றம் அடிக்கக்கூடிய தண்ணியா இருக்கு. மெட்ரோ கனெக்ஷன் 90% வீட்டுகளுக்கு மெட்ரோ கனெக்ஷனே கிடையாது. ஆனா வாட்டர் டாக்ஸ் பில் வாங்குறாங்க. பட்டா பிரச்சனை 21க்கு முன்னாடி பட்டா திமுக எல்லாருக்கும் வழங்குறோம். சென்னையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வீடுக்கு பட்டா கொடுக்கப்படும் சொன்னாங்க. வில்லிவாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8000 வீடு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா சத்யா நகர் எல்லாத்தையும் வீடை இடிச்சுட்டாங்க. சோ எதிர்காலத்துல எல்லா பட்டா இல்லாதவங்களுக்கு வீடை இடிச்சிருவாங்க திமுக வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதி வேற, இப்ப வாக்குறுதி வேற. தாவேகா கட்சி இளைஞர்கள் மற்றும் பெண்களால கட்டமைக்கப்பட்டு இருக்கிற ஒரு கட்சின்னு சொல்லும் பொழுது, நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே முதல் 3 மாதங்களுக்குள்ள இந்தந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கிற திட்டங்கள், அதுவும் பெண்கள் இளைஞர்களுக்கு, அதுவும் இந்த தொகுதியில என்னவா இருக்கும்? முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கணுங்கிறதா எங்க தலைவர் முதல் அனௌன்ஸ் பண்ணதே. அதுல அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் உடைய சேல்ஸ், அதோடைய விற்பனையாளர்கள் யாருன்னு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து தமிழ்நாடு பார்டருக்குள்ள ட்ரக்ஸே வரக்கூடாது, தமிழ்நாடு சாலைகளை ட்ரக்ஸ் ஏறக்கூடாது. போர்க்கால அடிப்படையில் அவங்க எல்லாத்தையும் கைது செய்து மக்கள் முன்னாடி அந்த முகத்தை வெளியிடணும். நாளைக்கு தேர்தல் அறிக்கை, முழு அறிக்கை வெளியிடப்படும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? யாரை கவரக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கை இருக்கும்? குறிப்பா அதுல உள்ள முக்கிய சாராம்சங்கள் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கும். நாளைக்கு அவர் வெளியிடும் போது பாருங்க, எல்லா துறைக்கான ஒரு தேர்தல் அறிக்கையா கண்டிப்பாக இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கை ஏதோ வெற்றி அறிக்கை இல்லாம எதெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கான உறுதிமொழியா இருக்கும். நன்றி. நேரத்தை பகிர்ந்ததுக்காக நன்றி சார்.